சென்னை பரங்கிமலை ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ வீரர்கள் சாகசங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். இது குறித்து நமது செய்தியாளர் தயானந்திடம் தகவல்களை கேட்கலாம். தயானந்தன், ராணுவ வீரர்களின் சாகச பயிற்சி பற்றி விரிவா பதிவு செய்யுங்க. 2018-19 ஆண்டுக்கான ராணுவ அதிகாரிகளின் பயிற்சியானது நாளை நிறைவு பெற இருக்கிறது. நாளை நிறைவு பெறும் விழா நடைபெறுவதை ஒட்டி இன்று ராணுவ அதிகாரிகளின் சாகச நிகழ்ச்சிகள் சென்னை பரங்கிமலையில் இருக்கும் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது வழக்கமாக ஆண்டுதோறும் ராணுவ அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த மையத்தில் பயிற்சி பெற்று நிறைவு பெறுவார்கள். அப்பொழுது பயிற்சி முடித்துக் கொண்டு அவர்கள் பல்வேறு ராணுவ பதவிகளில் லெப்டினன்ட் கர்னல் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் அவர்கள் பணியமர்த்தப்பட்டு தங்களுடைய சேவையை தொடர்வார்கள். அதனை முன்னிட்டு அதற்கு முன் தினம் அவர் ராணுவ அதிகாரிகள், அதாவது தங்களுடைய 11 மாத கால பயிற்சியை முடித்து அதில் என்னென்ன கற்றுக்கொண்டார்களோ அதனை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவிக்கும் விதமாக ராணுவ அதிகாரிகள் பயிற்சி சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுவார்கள். அந்த சாகச நிகழ்ச்சியில் வால் சண்டை, நெருப்பு வளையத்தை தாண்டுதல், பாராசூட் கிளைடிங், அது மட்டும் இல்லாமல் குதிரை சவாரி, களரி உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை அவர் நமக்கு செய்து காட்டுவார்கள். அந்த சாகச நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் அதாவது தற்போது இதுபடி இந்த வருஷத்தில் 140 பேர் அவர்கள் பயிற்சி நிறைவு பெற்று தங்கள் பணியை தொடர இருக்கிறார்கள். அந்த 140 பேரில் 30 பேர் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 18 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். ஆப்கானிஸ்தான், பூட்டான், நேபாள் உள்ளிட்ட அண்டை நாடுகளைச் சேர்ந்த ராணுவ அதிகாரிகளுக்கும் தற்போது இந்த மையத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய ராணுவத்தில் சேவையை தொடர இருக்கிறார்கள். இதுதான் இந்த சாகச நிகழ்ச்சியில் முக்கிய சுருக்கம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கடந்த முறை 250க்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் பயிற்சி முடித்து வெளியேற்றார்கள். தற்போது 140க்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெறுகிறார்கள். இது ஆண்டுதோறும் தொடர்ந்து இதற்கான பெண்களின் எண்ணிக்கையானது தொடர்ந்து அதிகரிக்கப்படும் என ராணுவ அதிகாரிகள் தரப்பு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் இந்த சாகச முக்கிய தயானந்த், இந்த சிறப்பு பயிற்சி விழால முக்கியஸ்தர்கள் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? இந்த அதாவது நாளை நடைபெற இருக்கும் இந்த பயிற்சி நிறைவு விழாவில் கிழக்கு கவர்மெண்ட் சேர்ந்த பிராந்திய தளபதிகள் யாராவது கலந்து கொள்வார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக இன்று நடைபெறும் அந்த சாகச நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் ஜெனரல் சஞ்சய் கனல் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் கலந்து கொண்டு அந்த சாகச ராணுவ வீரர்களில் பார்த்து மரியாதை செய்தார். இது போன்ற முக்கிய ராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியில் இது தொடர்ந்து இப்போது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் நாளை நடைபெறும் நிகழ்ச்சிதான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த சஞ்சய் கனல் என்பவர் தற்போது தெரிவித்திருக்கிற தகவலானது இது 140 பேரில் 18 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தகவலை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக பெண்களை ஊக்குவிப்பதற்காக, அதாவது இன்று மகளிர் தினம் என்ற ஒரு சிறப்பையும் முன்வைத்து அதிக பெண்கள் ராணுவத்தில் ஈடுபட வேண்டும், இளைஞர்கள் அதிகமாக ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர் வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தயானந்த்.